முத்தையன்கட்டு படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தின் தீர்மானம். லண்டன் சென்று சிக்கலில் மாட்டியுள்ள ரணில் விக்ரமசிங்க. யாழில் பெருமளவான துப்பாக்கி ரவைகள் மீட்பு. கப்பல்களில் பண சூதாட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டால் தென்னாசியாவின் சூதாட்டமாக இலங்கை உலக வரைபடத்தில் காட்டப்படும், சாணக்கியன் தெரிவிப்பு. பொறுப்புக்கூறலுக்கான அர்த்தமுள்ள நகர்வுகளை அனுர அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையின் அதிகாரிகளை நாட்டுக்குள் அனுமதியுங்கள், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். புலிகளின் உளவுத்துறையின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி கைது, நாமல் குற்றச்சாட்டு. சிறையில் சுதந்திரமாக நடாத்தப்படும் பிள்ளையான் மட்டக்களப்பில் பகிரப்படும் கடிதங்கள். சுமந்திரனை பார்க்க பாவமாக உள்ளது, சபையில் கேலிக்குள்ளாக்கிய அமைச்சர். தபால் ஊழியர்களுடன் பேச்சு நடத்த அரசாங்கம் நிபந்தனை, உடன்பாடு இல்லையெனில் பேச்சில்லை. முத்தையன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. குறித்த வழக்கு தொடர்பாக 3 இராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் சந்தேகத்தின் பேரில் இராணுவ சிப்பாய் ஒருவர் ஒட்டுசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் 4 நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். அணிவகுப்புடன் ஆரம்பமான குறித்த வழக்கு விசாரணையின் போது ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளான கங்காதரன், சுபா தனஞ்சியன் மற்றும் ஏனைய சட்டத்தரணி குழுவினர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தினருக்கு பிணை வழங்கக்கூடாது என வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் 4 26/8/2025 வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டுசுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணைக்காக இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் செயலாளராக பணியாற்றிய சமநகநாயக்க மற்றும் அவரது தனிப்பட்ட உதவியாளர் ஜாண்டா பெரேரா ஆகியோரிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த போது லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானியா சென்றமை குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் வெடிக்காத நிலையில் பெருமளவான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, நேற்றைய தினம் கொடிகாமம் பகுதியில் குழாய்கள் புதைப்பதற்காக நிலத்தினை அகழ்ந்த போது சந்தேகத்துக்கிடமான முறையில் பையொன்று காணப்பட்டது. இதனையடுத்து கொடிகாமம் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த பையை மீட்டு சோதனையிட்ட போது அவற்றுக்குள் வெடிக்காத நிலையில் துப்பாக்கி ரவை கூர்வைகள் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த பை மீட்டு கொடிகாமம் போலீஸ் நிலையம் எடுத்து சென்று போலீசார் அவற்றுள் 1393 துப்பாக்கி ரவைகள் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் சமூக பிரச்சினை தோற்றம் பெறும். தாய்லாந்து பட்டயா என்று குறிப்பிட்டால் அனைவருக்கும் என்ன நினைவரும் என்பதை அறிவோம். கப்பல்களில் பண சூதாட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டால் தென்னாசியாவின் சூதாட்ட களமாக இலங்கை உலக வரைபடத்தில் சுட்டிக்காட்டப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார். இலங்கையில் இதுவரை காலமும் நிலப்பரப்பில் தான் பண சூதாட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் மூலம் சட்டமாக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை கடற்பரப்பில் நங்கூரமிடும் கப்பல்களில் பண சூதாட்டத்தை நடத்தப்படும். இலங்கை வரலாற்றில் இவ்வாறான நிலை முன்னொரு போதும் தோற்றம் பெற்றவில்லை. பிற நாடுகளில் கப்பல்கள் இலங்கையின் துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் அனுமதி பெற்ற வகையில் பண சூதாட்டத்தை நடத்த முடியும். இது பாரதூரமானது. இந்து சமுத்திரத்தில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான தன்மை காணப்படுகின்றது. இந்த சட்டத்தால் இலங்கையின் தேசிய பாதுகாப்பும் பூகோள அரசியலுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்படும். சீன நாட்டு கப்பல் அனுமதி பெற்று திருகோணமலை துறைமுகத்தை அண்மித்த கடற்பரப்பில் நங்கூரமிட்டு பண சூதாட்டத்தை நடத்த முடியும். சூதாட்டத்தின் ஊடாக அரசு வருமானம் ஈட்டிக்கொள்ள வேண்டுமாயின் பிரதான கசினோ தரப்பினரிடமிருந்து 2015 தொடக்கம் 2023 ஆண்டுக்கான நிலுவை வரியை அரசாங்கம் அறவிட வேண்டும். அதற்கான உபித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் சமூக பிரச்சினை தோற்றம் பெறும். தாய்லாந்து பட்டயா என்று குறிப்பிட்டால் அனைவருக்கும் என்ன நினைவரும் என்பதை நாம் அறிவோம். கப்பல்களில் பண சூதாட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டால் தென்னாசியாவின் சூதாட்டமாக இலங்கை உலக வரைபடத்தில் சுட்டி காட்டப்படும். சட்ட மூலத்தில் கப்பல் என்ற சொல் மறைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் நல்லிணக்கம் தொடர்பில் அன்றகுமார திசாநாயக்க பலமுறை பேசியிருந்தார். ஆனால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை தம்பசம் வைத்திருக்கும் அவரது அரசாங்கம் யுத்த கால பகுதியில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வழிகாட்டும் வகையில் எந்தவொரு நகர்வையும் மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் சேர்த்திட்ட அதிகாரிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் சாட்சியங்களை சந்திப்பதற்கு அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் தொடர்பில் மனித உரிமை கண்காணிப்பகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் உளவுத்துறையின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் நடந்த ஹர்த்தாலின் போது அரசாங்கம் தனது சொந்த கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். நீதித்துறையை சுயாதீனமாக செயற்பட அனுமதிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் முன்னிலையில் உள்ள ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட வழக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட நபர் பற்றி முழு நாட்டுக்கும் தெரியும் என கூறிய அவர் நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்களை அரசியலாக்குவதை தவிர்க்குமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். நீதிபதிகளின் இடமாற்றத்தில் அரசியலை கொண்டுவர வேண்டாம் என காவல்துறை அரசியல்மயமாக்கப்பட்டது, இராணுவத்தை அரசியல்மயமாக்க முயற்சிகள் நடக்கின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சிவனேசத்துறை சந்தேகாந்தன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் படுகொலை தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கு சுதந்திரமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மட்டக்களப்பில் சமீபத்தில் பரவியுள்ள சில கடிதங்கள் இதை உறுதிப்படுத்தும் வகையில் சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த கடிதங்களில் பிள்ளையான் அரசியல் தொடர்புகளை பராமரிப்பது, குறிப்பிட்ட ஆதரவாளர்களுக்கு உத்தரவு அனுப்புவது, மேலும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த அறிவுறுத்தல்கள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது லஞ்ச ஊழல் ஆணையம் விசாரணை தொடங்கியுள்ளதா என்பதை தம்மால் கூற முடியாதுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். இருப்பினும் அத்தொடர்புடைய குற்றச்சாட்டு குமார ஜெயக்கொடி அமைச்சர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு எழுந்த ஒரு பிரச்சினை அல்ல, மாறாக குமார ஜெயக்கொடி பொது சேவையில் இருந்தபோது எழுந்த ஒரு பிரச்சினை என கூறினார். ஜெயக்கொடி அவர் பணிபுரிந்த நிறுவனத்தின் பல கீழ்மட்ட ஊழியர்கள் செய்த ஒரு குறைபாடு காரணமாக குற்றம் சாட்டப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் அரசாங்கத்துக்கு எந்த இழப்பும் ஏற்படாது என்றும் ஜெயக்கொடி பொது சேவையில் இருந்து நீக்கப்பட மாட்டார் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் எதிர்காலத்தில் உருவாகும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனை இணைக்க தனக்கு பாவமாக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இவர்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க கூறுங்கள், இவர்களால் அதிக பிரச்சனையாக உள்ளது. நேற்றைய கதவடைப்பின் மூலம் வடக்கு கிழக்கு மக்கள் இனவாத அரசியல் செய்பவர்களுக்கு சரியான பாடத்தை காட்டியுள்ளதோடு பாடத்தை கற்பித்துள்ளனர். ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் மக்கள் இனவாதத்தை எதிர்த்து வாக்களித்தனர். இதன்படி கதவடைப்பு என கூறி பல்வேறு நடவடிக்கையில் இவர்கள் குதித்தனர். வெடிக்கும் என நினைத்து இவர்கள் கொண்டு வந்த கதவடைப்பு போராட்டம் புஷ்படியாக போயுள்ளது. சுமந்திரனை நீண்ட காலமாக பார்த்து வருகிறேன், நடுநிலையாக இருப்பதாக கூறி இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார். அவரை நினைக்க பாவமாக இருக்கிறது. அவருக்கு நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு மக்கள் சரியான பாடத்தை கற்பித்துள்ளனர். நடுநிலையாக செயற்படும் ஒரு அரசியல்வாதியாக சுமந்திரனை நாம் நினைத்தோம். ஆனால் பாலடைந்த இனவாதத்தை தனது அரசியல் இருப்புக்காக பயன்படுத்தி மூக்குடைந்து போனார். இன்று இந்த நாட்டை நாசப்படுத்தியவர்கள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு நல்லவர்களைப் போல் கதைக்கின்றனர். தெற்கிலும் வடக்கிலும் இனவாதத்தை தூண்டி அரசியல் செய்பவர்களுக்கு இது சரியான பாடம். இதற்கு இனியும் இடமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய மேலதிக நேர கொடுப்பனவுக்கு உடன்பட்டால் மட்டும் தபால் திணைக்களத்தில் வேலை நிறுத்தம் செய்பவர்களுடன் கலந்துரையாடல்களுக்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவ்வாறு கைவிரல் அடையாளத்தை விரும்பாத ஊழியர்கள் வேலைவாய்ப்புக்காக வேறு இடத்தை தேடிக்கொள்ளுமாறும் அப்போதைய மேலதிக நேர ஊதியம் எந்த வகையில் அதிகரிக்கப்படாது என அமைச்சர் வலியுறுத்தினார். மேலதிக நேர கொடுப்பனவுகள் 2027 ஜனவரி மாதத்துக்கு திட்டமிட்ட அடிப்படை சம்பள மட்டத்துடன் கணக்கிடப்படுகின்றது என சுட்டிக்காட்டிய அமைச்சர் அதனுடன் சம்பந்தப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும்
5, 6 தொடர்புடைய ஏப்ரல் மாதத்திலிருந்து கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் மத்திய தபால் பரிமாற்றத்தில் மாத்திரம் இயக்கமின்மை அவதானிக்க முடிவதாக குறிப்பிட்ட அமைச்சர் மேலும் பல உபாஞ்சி அலுவலகங்கள் திட்டமிட்டபடி இயங்குகின்றது எனவும் குறிப்பிட்டார். அவ்வாறே வேலை நிறுத்தம் செய்யும் ஊழியர்களின் லீவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வலியுறுத்திய அமைச்சர் அவர்களின் சம்பளம் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என சுட்டிக்காட்டினார். தற்போது கடிதங்கள் மற்றும் பொருட்களை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதா பொதுமக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.